காலைவேளையிலே 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை எடுத்துக்கொண்டு நாம் வாசிக்க போகிறோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். ஓகே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது அதுல இருக்கிற 5வது தன்மை தூஷிக்கிறவர்கள். ரைட்? ஏன் இந்த பார்க்கணும்? ஏன் தூஷிக்கிறவர்களை பத்தி நம்ம கத்துக்கணும்? அல்லது தூஷணம் என்றால் என்ன என்பதை ஏன் நாம் அறிய வேண்டும்? 2 காரணம். 1, நம்ம அந்த ஆவியை உடையவர்களாய் இருக்க கூடாது, உலகத்தை விட்டு பிரிந்து நிற்கணும். 2வதாக கடைசி காலத்தின் மக்கள் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லும்போது இது எல்லாம் நம்ம சந்திக்கத்தான் போறோம். இப்படிப்பட்ட ஆவி நமக்கு விரோதமாகவும் என்ன செய்யும்? நிச்சயமாய் செயலாற்றத்தான் செய்யும். அப்படி செயலாற்றும் போது நாம் அதை எப்படி கை கொள்வது அல்லது கையாள்வது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ரைட்? ஸோ முதலாவது நாம் இங்கே பார்க்கிறது the word blasphemy அல்லது தூஷிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக நீங்கள் எனக்கு சொல்லுங்க, தூஷிக்கிறவர்கள் அல்லது தூஷணம் என்று சொன்னாலே யாரை தூஷிக்கிறது என்பது நம்ம மனதுக்கு வரும்? கர்த்தர் மட்டும்தான் இல்லையா? பொதுவாகவே அந்த தூஷிக்கிறதுன்னு சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வருது என்னது? கர்த்தரை தூஷித்தல் என்பதுதான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா தீமோத்தேயு அந்த வார்த்தை பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இந்த வார்த்தை இங்க பயன்படுத்தும் போது he does not mean only blaspheming God, அதாவது தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறத மட்டும் அவர் மனதில் கொண்டு எழுதவில்லை. ஏனென்றால் அந்த வார்த்தை அங்கே யூஸ் பண்ணப்படுகிற கிரேக்க வார்த்தை blasphemos என்று சொன்னால் அந்த வார்த்தை ஒரு ஹேபிட்டா மற்றவங்களை அவதூறாய் பேசுகிற அல்லது அவர்களுடைய நற்பண்பை குற்றப்படுத்தி பேசக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டவர்களை குறித்து தான் அவர் அங்கே சொல்லி கொண்டிருக்கிறார். அவங்க ஹேபிட்டே மற்றவர்களை குறித்து பேசினாலே அவதூறாய் பேசுகிறது அல்லது தவறாய் பேசுதல் அல்லது அவர்களை குறித்து பொல்லாத வார்த்தைகளை தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி சித்தரிக்கிறது என்கிறது தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஸோ நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது கடைசி காலத்தின் ஆவி இல்லையா? கடைசி காலத்தின் ஆவி என்று நாம் பேசும் பொழுது கடைசி காலத்தோட சம்பந்தம் இருக்கணும்ல, அதுக்கு தான் நம்ம வாசிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. சரி, என்னென்ன காரியங்களை தூஷித்தது? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தேவனை மட்டும் தூஷிக்கிறத குறிக்கல, மனுஷரையும் மற்றவர்களையும் தூஷிக்கிறதையும் குறிக்குது அப்படின்னு சொன்னேனா? ரைட். இங்க 3 காரியங்களை தூஷிக்கிறது. என்னென்னத்தை தூஷிக்கிறது? முதலாவது தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறது. 2வதாக தேவனுடைய வாசஸ்தலத்தை தூஷிக்கிறது. 3வதாக எதை தூஷிக்கிறது என்று சொன்னால் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களை அது தூஷிக்கிறது. யாருங்க பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறார்கள் பார்க்க போகிறோம். ரைட்? இப்ப நல்லா கவனிங்க. ஸ்டார்ட் பண்றது எங்க? தேவனுடைய நாமத்தை தூஷிக்க அது துவங்குகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இந்த தேவனுடைய நாமம் என்ன? வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14 வாஸ்தா தான் எப்படி தூஷிக்கிறது, ஏன் தூஷிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். ஓகே, இங்கே தேவன் தன்னுடைய நாமத்தை மோசே கேட்கிறார். ஆண்டவரே, நீங்க பார்வோன்ட்ட அனுப்புறீங்க, பார்வோன்ட்ட போய் உங்க பேர் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராக இருக்கிறேன். எபிரேயத்துல எஹே அஷேர் எஹே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கிறேன்பா, இருக்கிறேன் என்கிறவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? there is a God,
ஐ ஆம் காட் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி அனுப்புறார். ஆனா இன்னைக்கு இருக்கிற மக்கள் பாருங்க, ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ட்ராஜடி நடந்துருச்சு, ஏதோ ஒரு ஒரு குடும்பத்துல ரொம்ப கஷ்டமான ஒரு சோகமான ஒரு கதையை வெளியில போட்டு எனக்கு இப்படி நடந்துருச்சு, என் கணவன் மறிச்சிட்டார், இல்லை என் பிள்ளை மறிச்சிட்டார் அப்படின்னா, இந்த தெய்வத்துக்கு கண் இருக்கா? தெய்வம் இருக்கிறதா? there is no God. ஏன்னா இதெல்லாம் இப்படி நடக்குது உலகத்துல, அவர் வந்து பார்க்கிறதே இல்லை என்று சொல்லி சர்வ சாதாரணமா இன்றைக்கு மனுஷர் பேசுகிறத பார்க்குறோமா பார்க்கலையா? இப்போ என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறது என்ற அந்தி கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லி இருக்கிறது எங்க? வெளிப்படுத்தல் 13. ஆனா அந்தி கிறிஸ்துவின் ஆவி ஏற்கனவே உலகத்துல இருக்கா இல்லையா? கடைசி காலங்கள்ல இருக்கிறோமா இல்லையா? கடைசி நாட்கள் எப்போ ஆரம்பிச்சிச்சு தெரியுமா உங்களுக்கு? என்றைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அன்றைக்கு கடைசி நாட்கள் ஆரம்பித்து விட்டது. ரைட்டா? இப்போ அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு அதிகமாய் நாம் முடிவை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி அன்னைக்கே யாக்கோபு எழுதுறாரு, யோவான் எழுதுறாரு, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே உலகத்துல இருக்குன்றார். கரெக்டா? அப்ப அன்னைக்கே இருந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இன்னொருக்கு ஸ்ட்ராங்காவே அந்த ஆவி இன்னைக்கு உலகத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கு இல்லையா? அப்போ தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறது என்று சொல்லும் பொழுது இது இப்படிதான் தூஷிக்க முடியும். ஒரு கடவுள் இருக்கிறாரா? அவருக்கு கண் இருக்கா? மூக்கு இருக்கா? வாய் இருக்கா? பார்க்கறாரா? இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரே அப்படின்னு மனுஷர் பேசும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? See, you don't have to say the name of God. இயேசுவின் நாமத்தை சொல்லி தூஷிக்க தேவையில்லை. தேவனுடைய நாமத்தை சொல்லி அவரை தூஷிக்க தேவையில்லை. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம்ன்ற பேரை சொல்ல தேவையில்லை. ஆனா ஒரு தேவன் இருக்கிறாரா என்று மனுஷன் பேசும் பொழுது என்ன செய்றான்? தேவனை அவன் தூஷிக்கிறான். பிகாஸ் his name is I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், என்னமா இருக்கணுமோ அவராய் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். ஆனா மனுஷர் அவர் இருக்கிறாரான்னு பேசும்போது என்ன ஆயிருது? அங்க தேவனுக்கு விரோதமாய் தூஷிக்கிறார்கள் என்று அர்த்தம். இப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். ஆண்டவரே, இந்த ஆவி என்னைய பிடிக்காம என்னைய காத்து கொள்ளுங்க, என்னை விடுவீங்க. நம்ம ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம சால்வேஷனை. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனா நம்மை சுத்திகரித்து கொள்வது நமக்கு கிடைத்திருக்கிற மகா பெரிய ரட்சிப்பினுடைய ஒரு இன்றியமையாத பகுதியாக இருக்கிறது. இட் இஸ் அ வைட்டல் பார்ட் ஆஃப் அவர் சால்வேஷன் டு கிளென்ஸ் அவர் செல்ஸ். நாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் அதற்கேற்றவாறு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ரைட்? இப்போ அவர் இருக்கிறவராக இருக்கிறேன், அது அவருடைய நாமத்துல ஒரு நாமம். ரைட்டா? தேவனுடைய இன்னொரு 2 நாமம் பழைய ஏற்பாடுல அதிகமா பயன்படுத்தப்படுகிற நாமம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று எல் ஷடாய் அல்லது சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல் எலியோன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். யூ ஆர் above everything else என்று சொல்லுகிறது. இதன் இன்னொரு தேவனுடைய இன்னொரு நாமம், அந்த நாமத்தினுடைய அர்த்தம். தயவுசெய்து ஒன்று செய்வீங்களா? என்னோட கையை நெஞ்சில் வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கை என்னுடையது அல்ல, என்னை நேசித்து என்னை ரட்சித்து என்னை மீட்டெடுத்த என் நேசர் இயேசுவுக்கும் என்னை பிள்ளையாக்கின என் தகப்பனாகிய தேவனுக்கும் இந்த ஜீவன் சொந்தம். அல்லேலூயா. இதை நம்ம சொல்லி சொல்லி பார்க்கணுங்க அடிக்கடி. இல்லைன்னா என்ன தெரியுமா செய்ய ஆரம்பிச்சிருவோம்? நமக்காக வாழ ஆரம்பிச்சிருவோம். தேவனையும் இழுத்து பிடிச்சி நமக்காக வாழுங்க ஆண்டவரேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோமே தவிர, we will not understand that our life is meant for the purposes of the Savior. நம்மை ரட்சித்தவருடைய நோக்கத்திற்காகத்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோமே தவிர நமக்காக நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. ரைட்? ஓகே. நம்முடைய செயல்களிலும் நாம் தேவனை தூஷிக்க முடியும் என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெறும் வாயை திறந்த ஆண்டவருக்கு விரோதமாக பேசுறது மட்டுமல்ல, நான் வாழ்கிற வாழ்க்கை நான் அறிக்கை செய்கிற ஆண்டவருக்கு ஏற்றவாறு இல்லாவிட்டாலும் நான் அவருடைய நாமத்தை தூஷிக்கிறேன் என்று அர்த்தம். அவராலே என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று சொல்லி அர்த்தம். இப்போ
நான் தேவனுடைய 3 நாமங்களை சொன்னேன் இல்லையா? எஹே, அஷேர், எஹே. இப்போ இன்னொரு நேம் எல்ஷடா, இன்னொரு நாமம் எல் எலியோன். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஒரு புதிய நாமத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 46-47 வசனங்கள் வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. ஓகே, என்ன சொல்றது அங்க வசனம்? அவருடைய நாமத்திலே என்ன செய்யணும்? யாருடைய நாமத்திலே? கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்திலே என்னென்ன சொல்லப்படுது? மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, அதுல ஆரம்பிச்சு விடுதலை, சுகம், ஆரோக்கியம், பலன், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவதாயம், இது எல்லாமே எதுல இருந்து வருது? அவருடைய நாமத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள், ரைட்? ஸோ அவருடைய நாமத்தை தூஷிக்கிறவன் அப்படின்னு சொல்லும்போது நாட் ஓன்லி த நேம் ஆஃப் த ஃபாதர் காட், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் தூஷிக்க கூடும் என்பது இதுல இருந்து நமக்கு விளங்குகிறது, ரைட்? அவர் தேவனுடைய குமாரன், திருத்துவத்துல ஒரு நபர். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செய்யப்படும் எதையும் நாம் தூஷித்தாலும் என்ன ஆகுது? அது தேவனுக்கு விரோதமான தூஷணமாகத்தான் எண்ணப்படும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துல நம்ம ரட்சிப்பை கூறும்போது, அற்புத அதிசயங்களை செய்யும் போது, பிசாசுகளை துரத்தும் போது உலகம் என்ன பண்ணுது? கிண்டல் கேலி பண்ணுதா? ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே உங்க டாக்டரின் எனக்கு பிடிக்கல, நீங்க சொல்ற அனுபவம் எனக்கு பிடிக்கலன்னா நான் என்ன செஞ்சிருவேன்? உங்களை தாறுமாற அடிச்சு நவுத்தி கிழிச்சு நான் தொங்க விட்டுருவேன். இதுக்கு என்ன பேர்னா, அவங்க தவறான போதகத்தை கொடுக்கிறார்கள். அந்த தவறான போதகத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு, வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி இருக்குது? வசனத்தை எடுத்து, வசனத்தை ரொம்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் இப்படி இப்படி இவங்க சொல்றது இது தப்பு, இவங்க சொல்றது இது தப்புன்னு சொல்லிட்டு போங்க. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் யூ ஷுட் லேர்ன் டு டிசர்ன். என்ன பண்ணுறாங்க? யாரை அவர்கள் குற்றப்படுத்த விரும்புகிறார்களோ அவர்களுடைய கேரக்டரை குற்றப்படுத்துவது, அவங்களுடைய குடும்பத்தை குற்றப்படுத்துவது, அவங்கள மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாவற்றையும் விட்டு கிழின்னு கிழிகிற திஸ் இஸ் பிளாஸ்ஃபமி. வழங்குதா அவங்களுக்கு? ஏன்னா அவர்கள் யாருடைய நாமத்தினாலே அதை செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்கிறார்கள். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா வாய்க்கு ஜிப்பு போட்டுருங்க. வழங்குதா? வாய்க்கு ஜிப்பு போட்டுட்டு பேசாமல் இருங்க. நான் சொன்னது இப்போ உங்களுக்கு உரைக்கும் இல்லையா? நமக்கு சனி எங்கே இருக்கு? வாயில தான் இருக்கு. பேசி மாட்டிக்கிறோம். ஜிப்பு போட்டுருங்க. பிடிக்கலையா பேசாதீங்க, விட்டுருங்க, குற்றப்படுத்தாதீங்க. டோன்ட் டாக் இல் ஆஃப் எனி ஒன். ஏன்னா பட் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் செய்கிற ஏதோ ஒன்று தேவனுக்கு விரோதமாய் இந்த உலகத்தின் ஆவியில, தற்காலத்தின் ஆவியில வந்துருச்சு அப்படின்னா நான் இந்த உலகத்தோடு தான் அழிவுக்கு நியமிக்கப்படுவேனே தவிர, தேவனுடைய ரட்சிப்பை அறிந்திருந்தோம், அவருடைய ஆவியை பெற்றிருந்தோம், அந்த ஆவியில நான் செயல்படாததுனால என் ரட்சிப்பையே இழக்க நேரிடும். விளங்குதா? இப்போ ரெண்டாவதாக அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி எதை தூஷித்து பேசுகிறது? வெளிப்படுத்தல் 13:6 நம்ம வாசித்தோம். முதலாவது தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறது. இரண்டாவதாக எதை தூஷிக்கிறது? தேவனுடைய வாசஸ்தலத்தை தூஷிக்கிறது. வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபங்களை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஓகே, பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலம். ஆனா அதே சாலமோன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாது இல்லையா? வானங்கள் உம்மை கொள்ளாது. ஏன்? நீர் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் நிரப்புகிறவரா இருக்கிறீர். அப்போ தேவனுடைய வாசஸ்தலம் எப்படி பரலோகமா இருக்க முடியும்? நல்லா கவனிங்க. தேவனுடைய வாசஸ்தலம் என்று நாம் சொல்லும்போது தேவனுடைய ஆளுகையின் ஸ்தலத்தை நம்ம மீன் பண்றோம்.
வாட் டு வி மீன்? தேவனுடைய சிங்காசனம் இருக்கும் இடம், தேவனுடைய மகிமை வெளியரங்கமாய் இருக்கிற இடத்தை தான் அவருடைய வாசஸ்தலம் என்று நாம் சொல்லுகிறோம். இப்போ அந்த வாசஸ்தலம் என்று சொல்வது தேவனுடைய மகிமையும் அவருடைய அதிகாரத்தையும் கொடுக்கிறபடினால், அவன் தூஷிக்கும் போது எதை தூஷிக்கிறான் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய அதிகாரத்தையும் தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட மகிமையையும் தூஷிக்கிறவன் யாரை தூஷிக்கிறான்? தேவனுடைய வாசஸ்தலத்தை தூஷிக்கிறான். விளங்கிட்டீங்களா? ரைட். இன்னைக்கு தேவன் கொடுத்திருக்கும் அதிகாரங்கள், உங்கள் மேல் வைத்திருக்கிற அதிகாரங்களை தூஷித்து பேசாதீங்க. சில நேரத்தில் நமக்கு அதிகாரங்கள் பிடிப்பது இல்லை. we don't like the authorities. ஆனால் தூஷிக்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கா? இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதிகாரங்கள் எல்லாம் என்னிடத்தில் இருந்து உண்டாயிருக்கிறது. I give it to whom I desire. Don't speak against him. அதுக்குன்னு அடங்கி அவனை அப்படியே அக்செப்ட் பண்ணி ஐயோ தேவன் கொடுத்த தேவ தூதன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஓகே? சிலர் ஆண்டவர் நியாய தீர்ப்புக்குன்னு கூட கொடுப்பாரு உங்க தலைக்கு மேல. என்ன சொல்றாருன்னா, டோன்ட் ஸ்பீக் அகேன்ஸ்ட் them. அவ்வளவுதான். பி குவாய்ட். ஏன் தெரியுமா? ரகசியம் சொல்லட்டுமா உங்கள்கிட்ட? நீங்க பேசுனீங்கன்னா ஆண்டவருடைய நியமம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர் பேச முடியாது. மோசே வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிறாரு. சொந்த சகோதரனும் சகோதரியும் அள்ளி வீசுறாங்க அவர் மேல குற்றச்சாட்டு. அவர் அவதூறா பேசுறாங்க. ஆனா இந்த மோசே மௌனமா இருந்ததுனால என்னங்க ஆச்சு? என்னாச்சு? கர்த்தர் பேசினார். கர்த்தர் இறங்கி வந்துட்டாரு. நியாயம் விசாரிக்க கர்த்தர் வந்தார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு புலம்பாதீங்க, தூஷிக்காதீங்க, விட்டுருங்க. ஒண்ணுமே பேச வேணாம். வாய்க்கு ஜிப்பு போட்டுட்டு கம்முன்றுங்க. கர்த்தர் நியாய தீர்ப்பை அழகாய் உங்கள் சத்துருக்களின் மீது விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. இப்போ இந்த அதிகாரத்துக்கு விரோதமாய் சாத்தான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே எழும்பி விரோதித்து கொண்டு தான் இருக்கிறான். வாசிங்க சங்கீதம் 2:1-3. ஏன் தேவனுடைய அதிகாரத்திற்கும் அவருடைய மகிமைக்கும் விரோதமாய் உலகம் தூஷித்து பேசுகிறது? அதற்கு காரணம் என்ன? வாசிக்கலாம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். ஓகே, இப்போ நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ரைட். இது கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. கிறிஸ்து மட்டுமல்ல, கிறிஸ்து தமக்குள் இருந்த அபிஷேகத்தை என்ன செய்தார்? தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்தாரா? அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யாரு? நம்ம எல்லாரும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறீங்களா? சரி. சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கும், பொலிட்டிக்கலோ ஏதோ ஒன்று போட்டு ஒரு பெரிய போஸ்ட் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதில் யாராவது ஒரு கிறிஸ்டியன் நேம் உள்ள ஒருத்தர் கமெண்ட் போட்டுட்டாங்க, ஏதோ ஒன்றா அந்த சப்ஜெக்டில் பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே கீழே வரக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ரைஸ் பேக் கன்வெர்ட். அப்படின்னா அரிசி மூட்டைக்காக மாறினவன் அப்படின்னு நம்ம கிறிஸ்தவர்களை சொல்கிற வழக்கம் இப்போ வந்துருச்சு. என்னன்னா, நமக்கு அரிசி மூட்டை கொடுத்து நம்மள எல்லாரையும் கிறிஸ்தவர்களா மாற்றிட்டாங்களாம். ரைட்டா? நமக்கு தெரியும் யாரும் நம்மளை அப்படி மாற்ற முடியாது. அப்படி ஒருத்தன் வாங்கி மாறினா அவன் கிறிஸ்தவனே கிடையாது அப்படின்றதும் நமக்கு நல்லா தெரியும். ரைட்? ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்படி சொல்லி தூஷிக்கிறார்கள். காரணம் என்ன? நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க. நீங்க கிறிஸ்து இயேசுவினுடைய அதிகாரத்துல நீங்க பேசும்போது பூமியின் மக்களும் ராஜாக்களும் அதிகாரிகளும் என்ன செய்கிறார்கள்? ஏகமாய் நமக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி பேசுகிறார்கள். அவங்க யாரை தூஷிக்கிறாங்கங்க? உங்களையும் என்னையும் இல்லை. நம்ம பதில் சொல்ல அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் பேசும்போது, உங்களை அவதூறா குற்றப்படுத்தி பேசும்போது பதில் சொல்லாதீர்கள். Why? Because நீங்க தூஷிக்கப்படலை. உங்களை அழைத்து தம்முடைய அதிகாரத்தை உங்களுக்குள் வைத்து உங்களை அனுப்பி இருக்கிற கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய அதிகாரத்தை அவர்கள் தூஷிக்கிறபடினால் பதில் கொடுக்க வேண்டியது நீங்கள் அல்ல, கர்த்தர் தான் பதில் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஓகே, இப்போ மூன்றாவதாக
யாரை தூஷிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்கள். யார் பரலோகத்திலே வாசமாயிருக்கிறார்கள்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22, 23 வசனம் வாசிங்க. நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும். அடுத்த வசனமும், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ரைட். இங்க முதல்ல எடுத்த உடனே லொகேஷன் சொல்லியாச்சு. எந்த லொகேஷன்? சியோன் மலை, எருசலேம் நகரம். இது என்னங்க? இது தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் வாசமாய் இருக்கிற இடம். கரெக்ட் தானே? ரைட். இப்ப அங்க யார் யார் இருக்கா அப்படின்னா, முதலாவது சொல்லுகிறது தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவதாக யார் இருக்கிறார்கள்? பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாகிய முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. யாரை குறிக்கிறதுங்க? நம்மளை குறிக்குது. ரைட். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களை குறிக்கிறது. மூன்றாவதாக அங்க இருக்கிற இன்னொரு கூட்டம் யாரு? பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள். யார் அவர்கள்? பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய நீதிமான்கள் என்று எண்ணப்பட்டு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அவர் கூட பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள். ஓகேயா? இப்போ 3 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இவர்களுக்கு விரோதமாக பேசும் பொழுதும் நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் நாம் பேசுகிறோம். ரைட். அங்க அந்தி கிறிஸ்து அப்போ பரலோகத்தில் இருக்கிறவர்களை குறித்து பேசுறான். ஆனா இப்போ அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி இந்த உலகத்திற்குள் இருந்து செயல்பட்டு என்ன செய்கிறது? இந்த 3 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளை குறித்து அவதூறாய் பேசதான் செய்கிறது. ஆனா என்ன தெரியுமா நான் கண்டுபிடிச்சேன்? உலகத்தாருக்கு இதை பத்தி அவ்வளோ ஞானம் இல்லை. சபைக்குள்ள இருக்கிறவங்க தான் இந்த 3 கேட்டகரியும் தூஷித்து பேசுகிறார்கள். எப்படி பேசுறாங்க? நீங்க தூதர்களை எடுத்துக்கோங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் யாருங்க? நீங்க யாருங்க சொல்லுங்க பாப்போம். நம்ம தான் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறது நீங்களும் நானும் தான். யாருக்காக அந்த தூதர்கள் பணிவிடை ஆவிகளாய் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள்? நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். உண்டா இல்லையா? நம்மை சுற்றிலும் பாளையம் இறங்கி நம்மை காத்து நம்மை விடுவிக்க அந்த தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நம் பாதம் கல்லில் இடராமல் நம்மை கரங்களிலே ஏந்தி கொண்டு போவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மால் முடியாதவைகளை அவர்கள் நமக்காக செய்து முடிக்கிறதுக்காக தேவனால் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள். இதுக்கு ப்ரூஃபும் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் தானியேல் ஜெபம் பண்ணாரு, தேவதூதன் அவருடைய ஜெபத்திற்கு பதிலாய் வந்தான். புதிய ஏற்பாட்டில் பேதுருவுக்காக சபை ஜெபித்தது, தேவன் தேவதூதனை அனுப்பினார். ஆனா இன்னைக்கு நீங்க தேவதூதர்களின் பணியை பத்தி பேசுங்க, உடனே உங்களை பிராண்ட் பண்ணிடுவாங்க. ஹெரிட்டிக், ஃபால்ஸ் ப்ரீச்சர். நம்மள சொல்லலைங்க, சொல்றவன் சொல்லிட்டு போட்டும், நம்ம விசுவாசிக்கிறத விசுவாசிட்டு போயிட்டே இருப்போம். காரணம் என்ன தெரியுமா? அப்படி பேசுகிறவர்கள் தேவனைத்தான் தூஷிக்கிறார்களே தவிர நம்மை தூஷிக்கவில்லை. வேதத்துல ஒரு வார்த்தை வாசிக்கலாம். ஏன் இப்படி பேசுகிறார்கள் ஜனங்கள்? யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அவர்கள் என்ன செய்யவில்லை? அவர்கள் புரிந்து கொள்ளாதவைகளை தான் தூஷணமாய்
குற்றப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்களோ, எந்த ஜனங்களோ இந்த கடைசி காலத்தின் ஆவியின் கீழ் கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறார்களாம்? தங்களுக்கு தெரியாதவைகளை அவர்கள் தூஷிக்கிறார்கள். தூஷிக்கிறதுனால எப்படி மாறுறாங்களாம்? they become like animals with animal instinct. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. அனிமல் இன்ஸ்டிங்க்ட்னா என்னன்னு தெரியுமா? ஒரு மிருகத்துக்கு தன்னுடைய தேவைகள் தான் தெரியுமே தவிர அந்த தேவை ரைட்டா ராங்கா அப்படின்னு யோசிக்கிறதற்கு அதற்கு அறிவு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இது வேண்டுமா வேண்டாமா, இது சரியா தவறா என்று பிரித்து பார்க்கும் திறனை ஒரு மிருகத்திற்கு தேவன் கொடுக்கவில்லை. உங்களுக்கும் எனக்குமோ கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம அந்த தேவன் ஞானத்தை, ஆவிக்குரிய சென்சிங்கை பயன்படுத்தாம ஒரு காரியத்தை குறித்து நம்ம முந்திய தூஷித்து பேசும்போது என்ன செஞ்சிடறோமா? வாட் டு வி டு? மிருகத்திற்கு ஒப்பாக நாம் மாறிவிடுகிறோம். அதனால தான் வசனம் சொல்லுது, மனுஷன் மிருக குணம் உள்ளவன் ஆனான். வாசித்திருக்கீங்களா வசனம்? மனுஷன் மிருக குணம் உள்ளவன் ஆனான் என்று சொல்லுகிறது. சபையை குறித்து பேசுவது, சபை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய ஆவியானவரை பெற்றிருக்கிற அவருடைய மணவாட்டியால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ரைட்? மணவாட்டி என்று சொல்லும்போது நீங்களும் நானும் அதுல ஒரு அவயவமாய் இருக்கிறோம். எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இஸ் an instrument in God's hands. நமக்கு நம்முடைய இடம் மணவாட்டி சபைக்குள் இருக்கிறது. ஒருவரை குறித்தும் பேசாதீர்கள். புரியுதா? தேவையில்லாம மற்றவங்களை குறித்து பேசாதீங்க. ஏன்னா நீங்க பேசும்போது நீங்கள் அவர்களை அழைத்து சபைக்குள் கொண்டு வந்து நிலைநிறுத்தி இருக்கிற தேவனுடைய ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிறபடினால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரையே தூஷிக்கிற குற்றத்திற்கு உள்ளாவீர்கள். அப்படியானா என்ன நடக்கும்? மார்க் 3:28-29. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களை குறித்தும் பேசாதீங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையின் மக்களை குறித்தும் பேசாதீர்கள். ரைட்? அவர்கள் தங்களை அபிஷேகித்த தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை தூஷிக்காதீர்கள். ரைட்? அவர்களை அபிஷேகம் பண்ணி அழைத்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நீங்கள் போகிறீர்கள். சரி, நீங்கள் யாராய் இருக்க வேண்டும்? எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? தீத்து 3:1-2 வசனங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. துரைத்தனம் அதிகாரம் என்று சொல்லும்போது பீப்புள் இன் ரூலர்ஷிப், லீடர்ஷிப், உங்களுக்கு மேல் அதிகாரம் பெற்றிருக்கிற மேல் அதிகாரியை இது குறிக்கிறது. ஓகே, வாசிக்கலாம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. சரி, என்னன்னா உங்களுக்கு மேல ஒருத்தன் இருப்பான், உங்களுக்கு அவனை பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்கிட்ட மட்டும் தூஷித்து பேசாதீங்க. ரைட்? அடங்கி இருங்கள். சப்மிட் டு அத்தாரிட்டி. எனக்கு பிடிக்கலையே, அவன் செய்யறது தப்பா இருக்கே, நீங்க அவன் தப்போட ஒத்து போங்கன்னு பைபிள் எங்கேயுமே உங்களை சொல்லல. ஆனால் நீங்கள் யூ கேன் ஈவன் பாயிண்ட் அவுட் பண்ணி கூட நீங்க சொல்லலாம். ஆனா சொல்லும்போது உங்க பாஷையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதுதான் வசனம் சொல்லுது. ரைட்? இப்போ எனக்கு மேல இருக்கிற அந்த அதிகாரம் பிடிக்கல அப்படின்னாலும் நான் குவைட்டா இருக்கிறதா எனக்கு நல்லது. ஏன் சொல்லட்டுமா? நீங்க மேல இருக்கிறவங்க பிடிக்கல, உடனே நீங்க போட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறீங்க. நீங்க அப்படியே படபடான்னு ஆயிடுறீங்க, கோபம் வருது, எதிர்த்து பேசுறீங்க, சண்டை போடுறீங்க, போராடுறீங்க. சாத்தான் கையை தட்டிட்டு உட்காந்துருக்கான். புரியுதா? ஏன் கையை தட்டிட்டு உட்காந்துருக்கான்? இவங்களை கிண்டி விட்டுட்டேன், இப்போ இவங்க மேல நான் என்ன செய்ய முடியும்? வெற்றி எடுக்க என்னால முடியும்ன்றான். ஆனா அவன் கின்றான், நீங்க கம்மன் இருக்கீங்க. அவன் தூண்டுறான், நீங்க பேசாம இருக்கிறீங்க. நீங்க அமைதலா இருக்க 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 உங்களுக்கு சுற்றி இருக்கிறவனுக்கு உங்க மேல ஒரு பயம் வர
ஆரம்பிக்கும். அமைதலா இருந்து, கர்த்தாவே உம் கையில் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் செய்ய வேண்டியது இன்னது என்பதை அறிந்திருக்கிறீர். நீங்க குவைட்டா இருக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த்து, நீங்க பேசாம ஒரு வார்த்தை விடாம சுற்றிலும் இருக்கிறவன் உணர ஆரம்பிப்பான். உணர 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 அவனுக்கு உங்களை குறித்த பயம் அதிகரித்து கொண்டே போகும். ஏன்னா அவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும், இவங்களை என்னதான் பண்ணாலும் இவங்களை குட்டைய கிளப்ப முடியாது, இவங்களை கலக்க முடியாது. நம்ம என்ன போட்டாலும் இவங்க ரூட்ஸ் வந்து எங்க இருக்கு? அந்த கண்மலையாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால இவங்களை மேற்கொள்ள நம்மளால் முடியாதுன்னு பிசாசு அறிந்து உங்களை குறித்து பயப்படுவான். அல்லேலூயா. ஏன்னா இந்த வசனம் அழகா சொல்லுது, என்னென்ன செய்யணுமா? நம்ம சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமா இருங்க. ஒருவனையும் தூஷிக்காதீங்க. அவன் ரைட்டோ ராங்கோ அவனை தூஷிக்காதீங்க. சண்டை போடாதீங்க. பொறுமை உள்ளவர்களா எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பீங்க. அதை தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரைட்? சாந்த குணத்தை காண்பீங்க. அதை நினைப்பூட்டுன்னு சொல்லி தீத்துக்கு பவுல் எழுதுறாரு. இன்னைக்கு நான் உங்களை நினைப்பூட்டுறேன். எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? சாந்தமா இருங்க. பி காம், பி கூல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாலிபர்கள் இல்லையா? நிறைய டிஷர்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், பி காம், பி கூல். வாட் இஸ் கூல்? படப்படன்னு பேசிய யூஆர் நாட் கூல். நீங்க டென்ஷன் பேரொலி. ஆனா நீ என்ன வேணா சொல்லு, நான் அசையாத குத்துக்கல் மாதிரி இப்படியே உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னா யூ ஆர் கூல். ரைட்? யார்கிட்டனா? ஆண்டவர்கிட்ட இல்லை. அந்த கூல் ஆட்டிடியூட நீ என்ன வேணா போட்டு கலக்கு, நாங்கள் கலங்க போறது இல்லை அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறது தான் அந்த சாந்த குணத்தை வெளிப்படுத்தி சாத்தானை ஜெயிக்கிறதற்கு ஒரே வழி. ஹல்லேலூயா. விளங்கிட்டீங்களா? நான் சொல்றது மறந்துடாதீங்க. மற்றவங்களை தூஷிக்காதீங்க. அதே நேரத்தில் என்ன செய்யாதீங்க? ரியாக்ட் பண்ணாதீங்க. ஏன் ரியாக்ட் பண்ணக்கூடாது? 1 பேதுரு 4:4. ஏன் உங்களை அவங்க போட்டு அடிக்கிறாங்க? 2 வசனம் 4 வாசிக்க போறோம். அதுக்கப்புறம் 13, 14, 15 வாசிக்க போறோம். அவர்கள் அந்த துன்மார்க்க உளையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். இழுத்து கீழே போட முடியலையே, நான் கிடக்கிற உளையான சேற்றில இவங்களை என்ன பண்ண முடியல, என்னால இழுத்து தள்ள முடியலையேன்னு பார்த்தா அவனுக்கு கோபம் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு உங்க மேல கோவப்பட்டு தான் உங்களை தூஷிக்கிறான். எத்தனை பேருக்கு விளங்குது இப்போ? நீங்க உலகத்துல இருந்து நீங்க ஃபேஸ் பண்றதை புரிய ஆரம்பிச்சிட்டுச்சா உங்களுக்கு? ஏன் உங்களை அவ்வளோ கோவப்பட்டு பார்க்குறான் அப்படின்னா, அவன் இருக்கிற அந்த சாக்கடையில் உங்களை இழுத்து போட முடியலை. அல்லேலூயா. அதனால தான் உங்களை தூஷிக்கிறான். ரைட்? அவதூறாய் பேசுகிறான், பொய்யாய் உங்கள் மேல் குற்றம் சுமத்துகிறான். அதுக்கு தேவன் என்ன சொல்றாரு? ஏன் அலோவ் பண்றீங்க ஆண்டவரே? அவர் சொல்ற பதில் பாருங்க, 13-15 வரைக்கும். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அவரை எவ்வளவு குற்றப்படுத்தினாங்க. பாவமே செய்யாத பரிசுத்தரை எப்படியெல்லாம் குற்றப்படுத்தி பேசினாங்க. யோசித்து பாருங்க. அவரை விட ஒன்றும் உங்களை ஜாஸ்தியா குற்றப்படுத்திட முடியாது. ஸோ நீங்க குற்றப்படுத்தப்படும் போது மௌனமா இருங்க, சாந்தமா இருங்க. நீங்க அவருடைய பாடுகளுக்கு பங்காளியாய் மாறுகிறீர்கள், மகிமைக்கும் பங்காளியாய் மாறுகிறீர்கள். அடுத்தது, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். வேற எதற்காக நிந்தை வந்தாலும் வேஸ்ட். ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டு, கிறிஸ்துவின் சாயலை புரித்து கொண்டு, கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் அவர் வார்த்தை சொல்லுகிறதுல நிக்கிறதுனால நீங்க அவமானப்படுறீங்களா? நீங்க பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்டியன் பிரின்சிபல்ல நான் நிக்கிறேன், என்ன அவதூறா பேசுறான், என்னை அசிங்கமா பேசுறான், என்ன அநியாயமா குற்றப்படுத்துறான் அப்படின்னா சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா? வாட் டஸ் இட் மீன்? ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் என்ன தூஷிக்கிறான்? கர்த்தருடைய மகிமையுள்ள ஆவி என் மேல் தங்கி இருக்கிறது. அதை பார்க்கும் போது அவன் கண்ணுக்கு உறுத்துது, அவனுக்கு கோபம் வருது, அவனுக்கு எரிச்சல் வருது. அல்லேலூயா. அது நடக்கலைன்னா தான் சம் ப்ராப்ளம். அப்போ மகிமையின் ஆவி உங்க மேல இல்லைன்னு அர்த்தம். ரைட்? தூஷிக்கப்படுறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நிமித்தம் தூஷணம் வந்திருக்குன்னா உம்முடைய மகிமை, குமாரன் குமாரத்திகளுக்குரிய மகிமை எங்க மேல தங்கி இருக்கு ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதுதான் பவுல் சொல்றாரு,
உபத்திரவங்கள்ல மேன்மை பாராட்டுங்க. why? அது that shows that you are walking in Christ. It shows that the glory of Christ is upon you, right. ஒரே ஒரு எச்சரிக்கை, 15ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்க கூடாது. ரைட். எதுக்காக பாடுபடணும்? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் தூஷிக்கப்பட்டு பாடுபட்டா ஓகே. அதை தவிர கொலை செஞ்சு, திருடி, பொல்லாததை செஞ்சு இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடுத்தது இருக்கு பாருங்க, ஒரு பெரிய படுகொலி நமக்கு இருக்குது. என்ன சொல்லுதாங்க? அந்நிய காரியங்களில் தலையிட்டு ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா வேர்டு போட்டிருக்கு அதுக்கு? மெட்லர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அதில் எந்த வேலையும் கிடையாது, ஆனால் நான் மூக்க நுழைப்பேன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த மூக்க நுழைக்கிறவர்களாக இருக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா மூக்க நுழைச்சாதான் தேவையில்லாத வார்த்தை வாயில கிண்டி விட்டு பிசாசு என்ன பண்ணுவான்? நம்மளை எங்கேயோ விழ தட்டுவான். அல்லேலூயா. அவங்க வீட்டில் என்ன நடக்குது, இவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க பிள்ளை எப்படி போகிறான், அவன் என்ன பண்ணுறான், தேவையில்லை உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கையை பாருங்கங்க. நம்ம வாழ்க்கையை செட்ரைட் பண்ணிட்டு நம்ம கர்த்தரை நோக்கி ஓட வேண்டியது நமக்கு நிறைய இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம மற்றவர்களை பார்க்க அவசியம் இல்லை. கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் வாய்க்கு காவல் வைங்க. எங்களுடைய உள்ளங்களை உம்முடைய வழியில் நடத்தி எங்களை உமக்கு பிரியமானவர்களாக நிலைநிறுத்துங்க. எங்கேயாவது இந்த தூஷிக்கிற ஆவி, இந்த தூஷணமான காரியங்கள் எங்களுக்குள் இருக்குமானால் இன்றைக்கு எங்களை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் வாழவும், உடைய பரலோக ராஜ்யத்தில் உமோடு கூட சேர்க்கப்படவும் தான் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. வேற எதுவும் எங்களுக்கு முக்கியம் இல்லை ஆண்டவரே. We want you Lord. We want you Father. We want your spirit Lord. உம்முடைய மகிமையின் ஆவியானவர் எங்கள் மேல் தங்கி இருக்க வேண்டுமே ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? Hallelujah. Thank you Jesus.